பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23. லுக் 23:23. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. பாருங்கள், சத்துருக்களுடைய சத்தங்கள் மேற்கொள்கிறது. கர்த்தருடைய சத்தம் அங்கு வெளிப்படவில்லை. இயேசுவின் சத்தம் அங்கு வெளிப்படவில்லை. நீதியின் சத்தம் வெளிப்படவில்லை. அநீதியின் சத்தம் மேற்கொள்கிறது. அந்த அநீதிக்கு மத்தியிலே தேவ திட்டமும் தேவ சித்தமும் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அநீதியின் சத்தங்கள் அதிகமாய் மேற்கொண்டு கோர்ட்டு கேஸ் என்று போய்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பட்சமாய் சப்போர்ட் பண்ண யாருமில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? என் தேவன் சும்மா விடமாட்டார். கலங்காதீங்க. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். அநீதியின் சத்தம் மேற்கொள்ளுகிறது என்று புலம்புகிறீர்களே, அநீதியின் சத்தத்துக்கு நடுவில் கிறிஸ்து உங்களுக்காய் நீதி வழங்காமல் இருப்பாரோ? சிலுவையில் அறையும் என்று இட்ட சட்டம். ஆனால் அந்த அநீதியின் சத்தம் பணம் வாங்கி கூலி பொருத்தி கொண்டு பேசின சத்தங்கள். உங்களுக்கு விரோதமாய் கூலி பொருத்தி கொண்டு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆட்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பணம் தானே பிரதர் விளையாடுகிறது. உண்மையான தேவ அன்பு எங்கே இருக்கிறது? பணம் தானே விளையாடுகிறது. நீதி எங்கே செத்து போய் விட்டது? நான் என் பட்சமாய் ஒரு தவறும் இல்லை. பட் அநீதியாய் நான் குற்றம் சாட்டப்பட்டு நான் குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறேன். புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளையை கர்த்தருடைய கரம் ஒன்று தொடுகிறதை பார்க்கிறேன். இயேசு நாமத்தில் உங்களுக்கு கர்த்தர் யாரும் யுத்தம் பண்ணாமல் இருக்க மாட்டார். நிச்சயம் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். சும்மா இருக்கிறார் நினைக்காதீங்க. சத்துருக்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நினைத்து பார்த்து நேரம் வரும் பொழுது கர்த்தர் யார் என்று வெளிப்பட பண்ணாமல் இருக்க மாட்டார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.